கடத்தி வைத்திருக்கும் இஸ்ரேலிய மக்களை மற்றும் இராணுவத்தினரை விடுவிப்பது என்பது இன்னும் வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் அந்த பார்வை வடக்கே லெபானில் இருந்து கடந்த ஓராண்டாக ஹமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலின் மீது ராக்கெட் தாக்குதல் தொடுத்து வரும் ஹஸ்புல்லா இயக்கத்தின் மீது புகுந்து நடத்திய அதிரடி தாக்குதலில் சுமார் 1200 இஸ்ரேலிய மக்கள் கொல்லப்பட்டனர். மேலும் ஹமாஸ் இயக்கம் 250 இஸ்ரேலிய மக்களை பணைய கைதிகளாக பிடித்து சென்றுவிட்டது. இது இஸ்ரேலின் வரலாற்றில் இதற்கு முன்னர் நடக்காத சம்பவமாக பார்க்கப்படுகிறது. காசாவுக்குள் இஸ்ரேலிய படைகள் கடந்த ஓராண்டாக நடத்தி வரும் பதில் தாக்குதல்கள் ஹமாஸின் இராணுவ பலத்தை பெருமளவு குறைத்திருப்பதாக பல மத்திய கிழக்கு பார்வையாளர்கள் கூறினாலும் ஹமாஸ் இன்னும் ஒட்டுமொத்த களத்தில் இருந்து அழிக்கப்படவில்லை. ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹானியே ஜூலையில் ஈரானில் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கு கொள்ள வந்திருந்த போது இஸ்ரேலால் கொல்லப்பட்டாலும் ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் யாஹயா சின்வார் இன்னும் உயிருடன் இருக்கிறார். இந்நிலையில் இஸ்ரேல் தனது பார்வையை வடக்கே லெபானின் மீதும் கிழக்கே ஈரானின் மீதும் திருப்ப காரணத்தை புரிந்து கொள்ள முஸ்லிம் நாடுகளிடையே நிலவும் சன்னி ஷியா இயக்கத்தின் அரசியலையும் கவனிக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஹிஸ்புல்லா லெபானின் தென்பகுதியில் உள்ள ஷியா மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு அரசியல் இராணுவ அமைப்பு 1975 முதல் 1990 காலகட்டங்களில் லெபானின் முக்கிய 3 சமூகங்களான சன்னி, ஷியா மற்றும் மெரனோய்ட் கிறிஸ்தவர்கள் இடையே நடந்த பெரும் உள்நாட்டு மோதல்களின் இறுதியில் உருவான இந்த அமைப்பு ஒரு பெரிய அரசில்லாத இராணுவ அமைப்பாக இயங்கி வருகிறது. இஸ்ரேலுக்கு தனி நாடாக இயங்க உரிமை இல்லை என்பதை தனது அமைப்பின் பிரகடனமாகவே வைத்திருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு பொதுச் செயலாளராகவும் தலைவராகவும் இருந்தவர் ஹசன் நஸ்ரல்லா. 64 வயதான இவர் ஹிஸ்புல்லாவை இப்பகுதியின் ஒரே ஷியா நாடான ஈரானின் உதவியுடன் ஒரு சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பாக மாற்றியிருக்கிறார். கடந்த 2026இல் ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலிய படையின் 2 பேரை கடத்தி சென்ற சம்பவம் லெபானின் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி சுமார் 1 மாத கால போரில் முடிந்தது. இந்த போர் ஐநா முயற்சியால் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தாலும் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இடையே முழுமையான அமைதி ஏற்படவில்லை என்பதே உண்மை. இஸ்ரேல் கடந்த ஓராண்டாக ஹமாஸ் மீது குறிவைத்து காசா மீதும் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த போது ஹமாஸுக்கு தோழமை காட்டும் விதமாக ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் வடக்கு எல்லை பகுதியில் பீரங்கி மற்றும் குண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தது. இஸ்ரேலுக்கு தீராத தலைவலியை கொடுத்தது. ஹிஸ்புல்லாவின் இந்த தாக்குதல்களால் வட இஸ்ரேலிய பகுதிகளில் வசிக்கும் சுமார் 60,000 இஸ்ரேலிய மக்கள் உள்நாட்டிலேயே இடம்பெயர வேண்டியிருந்தது. இது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு பெரும் உள்நாட்டு நெருக்கடியை கொடுத்தது என்பது மக்கள் ஏற்கத்தக்கது. அவர் ஏற்கனவே ஹமாஸால் கடத்தி வைக்கப்பட்டுள்ள இன்னும் விடுவிக்கப்படாத 100 இஸ்ரேலிய மக்களை விடுவிப்பதில் முன்னுரிமை தர வேண்டும் என்றும் இஸ்ரேலிய பொதுமக்களில் ஒரு கணிசமான பகுதியினரிடமிருந்து அழுத்தங்களை எதிர்கொண்டிருந்தார். பழமைவாத லிக்கு கட்சியின் தலைவரான பெஞ்சமின் நெதன்யாகு சில அதிதீவிரவாத வலதுசாரி கட்சிகளின் தயவில்தான் அரசு அதிகாரத்தில் இருக்கிறார். அந்த அழுத்தம் வேறு அவரது கடும் போக்கிற்கு காரணம் என்றும் கருதப்படுகிறது. ஆகவே காசா போரின் கடந்த 2 மாதங்களாகவே இஸ்ரேலின் கவனம் ஹிஸ்புல்லா மீதும் திரும்பியது. சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்களிடையே அசர வைத்த அந்த பேஜர்கள் வெடிப்பு நிகழ்வு இந்த பின்னணியில் தான் நடந்தது. ஹிஸ்புல்லா போன்ற போராளி அமைப்புகளின் தலைமைகள் தங்கள் போராளிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க பயன்படுத்தும் பேஜர்கள் 1990களின் இறுதியில் மொபைல் தொலைபேசிகள் வருவதற்கு சற்று முன்னால் புழக்கத்துக்கு வந்த கருவி. அதன் புதிய நவீனப்படுத்தப்பட்ட மாடல்களை ஒரு தைவான் நிறுவனத்திடமிருந்து ஹிஸ்புல்லா வாங்கியிருந்தது. அந்த நிறுவனத்திற்கு இந்த கருவிகளின் உதிரி பாகங்களை வழங்கும் பல நிறுவனங்களில் ஊடுருவியிருந்த மொசாத் அமைப்பு அந்த கருவிகளில் வெடிப்பொருட்களை நிரப்பியதுடன் அவைகளை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கி வெடிக்க வைக்கும் வசதியையும் பெற்றிருந்தது. இந்த பேஜர் வெடிப்பு சம்பவங்களில் சுமார் 3000 ஹிஸ்புல்லா போராளிகள் காயமடைந்தனர். பலரும் செயல்பட முடியாதபடி உடல் உறுப்புகளை இழந்திருந்தனர். சிலர் கொல்லப்பட்டனர் என்றும் தெரிகிறது. இந்த சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே
பெய்ரூட்டில் பதுங்கும் இடம் ஒன்றில் நடக்கும் சந்திப்புக்கு வந்திருந்த ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் ஹசன் நசரல்லா இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார். ஹசன் நசரல்லாவின் படுகொலை இஸ்ரேலுக்கு கிடைத்த மற்றொரு முக்கியமான இராணுவ வெற்றிதான் என்றும் இது ஹிஸ்புல்லா அமைப்பை தற்காலிகமாக பலவீனமாக்கும் என்றாலும் ஹிஸ்புல்லாவின் கதை இத்தோடு முடிந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. ஹசன் நசரல்லாவுக்கு பின் யார் அந்த எதிர்ப்பு அரசியல் காரணங்களுக்காக என்று அரசியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள். மத்திய கிழக்கில் ஈரான், ஈராக் தவிர்த்து பிற நாடுகள் எல்லாமே சன்னி ஆட்சியாளர்களால் ஆளப்படுபவை. பஹ்ரைனின் மக்கள் தொகையில் பெரும் பகுதி ஷியா முஸ்லிம்கள் என்றாலும் அங்கு ஆட்சியாளரான வளைகுடா நாடுகள் தேர்ந்தெடுக்கப்படாத அரசாட்சியை பின்பற்றும் நிலையில் அந்நாடுகளில் மக்கள் ஆதரவும் அனுதாபமும் பாலஸ்தீனர்கள் பக்கம் இருந்தாலும் மத்திய கிழக்கு ஆட்சியாளர்களின் கவனம் பாலஸ்தீன தேசியவாதத்துக்கு உதட்டளவில் மட்டும் அனுதாபம் காட்டுவதாக இருந்திருக்கிறது என்பது பாலஸ்தீன ஆதரவாளர்களின் குமுறல். பாலஸ்தீன தேசியவாதம் என்பது தத்தம் நாடுகளின் அரசுகளின் கொள்கைகளுக்கு சவாலாக எழக்கூடாது என்பதில் சவுதி அரேபியா போன்ற அரசுகள் கவனமாக இருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது. இந்த பின்னணியில் தான் ஈரானின் பாலஸ்தீன ஆதரவு அரசியல் அமைந்திருக்கிறது. பாலஸ்தீன லட்சியத்திற்கு ஈரான் காட்டும் ஆதரவு அதன் இஸ்ரேல் அமெரிக்கா எதிர்ப்பு கொள்கையின் ஒரு வெளிப்பாடு மற்றும் இப்பகுதியில் நிலவும் ஷியா சன்னி அரசியலின் எதிர்விளைவு என்று கூறப்படுகிறது. இந்த பின்னணியில்தான் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை சந்தேகத்துடன் பார்த்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் அணு வல்லமை பெறுவதை தடுக்க பல அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டன. பராக் ஒபாமா காலத்தில் 2015 போடப்பட்ட ஈரான் ஒப்பந்தம் ஈரான் அணுசக்தி திட்டங்களை அணு ஆயுத வல்லமை பெற பயன்படுத்தாமல் தடுக்க போடப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தத்திலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் தனது பதவிக்காலத்தில் 2018 அமெரிக்காவை விலக்கிக் கொண்ட நிலையில்தான் ஈரான் இந்த ஒப்பந்தத்தை இனி பின்பற்றப் போவதில்லை என்றும் 2020 அறிவித்தது. ஈரானின் அணு ஆயுத வல்லமை பெறும் சாத்தியத்தை அப்பிராந்தியத்தின் சவுதி அரேபியா போன்ற சன்னி அரபு நாடுகளும் கூட விரும்பவில்லை. இதனை பயன்படுத்தி கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா அரசு இஸ்ரேலுடன் அரபு நாடுகளின் உறவுகளை சீரமைக்க பல முயற்சிகளை எடுத்தது. அந்த முயற்சியின் ஒரு விளைவுதான் ஆபிரகாம் ஒப்பந்தங்கள் என்று வர்ணிக்கப்படும் இஸ்ரேல், பஹ்ரைன், இஸ்ரேல், எமிரேட்டுகள் ஒப்பந்தம். பாலஸ்தீன பிரச்சனையை பற்றி பெரிதும் பேசாத இந்த ஒப்பந்தங்களில் அரபு நாடுகளை கையெழுத்திட்டு இஸ்ரேலுடன் ராஜ்ய உறவுகளை தொடங்க முன்வந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சவுதி அரேபியாவும் இந்த ஒப்பந்தத்தை எட்டிவிட்டால் பாலஸ்தீனர்களை அரபு நாடுகள் கைவிட்டது போலதான் என்ற கருத்து இருந்த நிலையில்தான் கடந்த அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதல்கள் இஸ்ரேலில் நடந்தன. இந்த தாக்குதல்களை ஈரான் தூண்டிவிட்டு நடத்தி இருக்குமோ என்ற சந்தேகம் பரவலாக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டதற்கு காரணம் இந்த தாக்குதலின் முதல் விளைவு ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் அல்லது அது போன்ற ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்திடப்படுவதா என்பது குறித்து சவுதி அரேபியா ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நிகழ்ந்து அது சவுதி அரேபியா இஸ்ரேல் உறவுகள் மற்றொரு கட்டத்துக்கு வருவதை தாமதப்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஈரானின் தளபதி சுலைமானியை பாக்தாத் விமான நிலையத்தில் அமெரிக்கா தாக்கி படுகொலை செய்தது. பின்னர் ஈரானிய இராணுவ உயர் அதிகாரி பிரிகேடியர் ஜெனரல் முகமது ரேசா சஹேதி சிரேயாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டது ஆகியவை ஈரானுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய சம்பவங்கள் என்றே கூறலாம். இந்த தாக்குதல்களை அடுத்து ஈரானின் ஆதரவு பெற்ற ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹானியை ஈரானிய தலைநகரிலேயே கொல்லப்பட்டது, கடந்த மாதம் நடந்த நசரல்லா கொலை ஆகியவை ஈரானை இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி பதிலடி கொடுக்க வைத்திருக்கின்றன. ஆனால் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும் ஈரான் மீது இஸ்ரேல் பழி தீர்க்க போவதாக சூளுரைத்திருக்கின்றது. ஈரான் ஹமாஸை போலவே அல்லது ஹிஸ்புல்லா போலவே நாடு இல்லாத இயக்கம் அல்ல. இஸ்ரேல் அளவுக்கு இராணுவ தொழில்நுட்பமும் அமெரிக்கா ஆதரவும் ஈரானுக்கு இல்லை எனினும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அது இப்பகுதியில் போராக மேலும் வலுப்பெற வாய்ப்புகள் உண்டு. அப்படி போர் உருவானால் அதன் அரசியல் பொருளாதார விளைவுகள் வெகு காலத்துக்கு உலக நாடுகள் மத்தியில் எதிரொலிக்கும் என கருதப்படுகிறது.